நண்டு கிரேவி செய்ய போகிறோம். நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுக்கலாம். தேவையான பொருள் மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் கடாயில் நம்ம ஊற்றிக்கின்னு சோம்பு, இலை, பட்டை போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்த பிறகு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து வதக்கிய பிறகு தக்காளி தேவையான அளவு அரைச்சி வச்சுட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு பிறகு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த பிறகு அதுக்கு தேவையான மிளகாத்தூளை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும். நல்லா நண்டு முழுகும்படி தண்ணியை ஊற்றணும். ஊற்றின பிறகு நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு எடுத்த சுவையான நண்டு கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.